லோக்கல் 18 உள்ளூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2000ல வெளியான விஜய் மற்றும் ஜோதிகா நடிப்புல உருவாகியுள்ள குஷி படத்துக்கு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க தான் வந்திருக்கோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எஜே சூர்யா தான் இயக்கியிருந்தாரு. 2000ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கப்ப சூப்பரான ஒரு ஹிட் அடிச்ச படம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு இந்த படம் போய் தியேட்டர்ல பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அவங்க வந்து டிவியில தான் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு புது படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி அந்த படத்துக்கு ட்ரைலர் லான்ச்சா இருக்கட்டும், இசை வெளியீட்டுலாவா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு, திருப்பவும் இந்த காலகட்டத்திலேயே இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றதான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. ஆக்சுவலா விஜய் தேட்டர்ல 10 ரூபா டிக்கெட்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. அதே படத்தை வந்து சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கும்போது மெயின் பாட்டுக்காக தான் படம், விஜய்க்காக இதுக்காக இல்லை, மெயின் பாட்டுக்காக தான் படம் வந்து பாட்டு நல்லா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரீரிலீஸ் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு தளபதி படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கு. எல்லா படமுமே விஜய் படம் எத்தனை தடவை ரீரிலீஸ் பண்ணாலும் பார்க்கலாம். ஒர்த்தபிள். நீங்க சின்ன வயசுல எந்த வயசுல பாத்தீங்க இந்த படத்தை? தியேட்டர்ல பாத்தீங்களா படம்? சரியா பாத்திருக்கேன். இந்த தியேட்டர்ல தான் பார்த்தேன். சரியா ஞாபகம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதெல்லாம் நினைப்பு இல்லை. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தோம், ஜாலியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து தளபதி நடிக்க மாட்டாரு, ஒரு லாஸ்ட் படம் தான் இல்லையா? இந்த மாதிரி ரீலீஸ் பண்றப்ப தியேட்டர்ல பார்க்க எப்படி இருக்கு? அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவர் மாரி யாரும் நடிக்க முடியாது, அவர் மாரி யாரும் டான்ஸ் ஆட முடியாது. எல்லாமே அவர் நடிக்கிற எல்லா சீனுமே கியூட்டா இருக்கும், பாக்குறதுக்கு ஆசையா இருந்துச்சு. நடிக்கலங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான் எங்க எல்லாருக்குமே. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் ஜோதிகா ஃபேனு, தளபதி ஃபேன். இளைய தளபதி ஃபேனா இருந்து இப்ப தளபதி ஃபேன் இருந்து இப்ப தலைவர் ஃபேனாவும் மாறிட்டேன். சோ குஷி நான் சின்ன பிள்ளைங்க வந்து இப்ப என்னோட குழந்தையோட பாக்குறதோட இது எல்லாருக்குமே இது அமையாது இல்ல. சோ இவனுக்கும் ஃபர்ஸ்ட் மூவி ஆயிடுச்சு, எங்களுக்கு இது ஒரு நல்ல. நீங்க வந்து தியேட்டர்ல பாத்தீங்களா? சின்ன வயசுல எத்தனை வயசுல பாத்தீங்க? அது மைட் பி இது நான் 2000 அப்போ 6 இயர்ஸ் தான் எனக்கு இருக்கும். நான் 94 போனேன். சோ ஆமா. சோ இப்ப இவனை தூக்கிட்டு வந்து பாக்குறது எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைச்சிடாது இல்ல. சோ அதனாலே இவனை தூக்கிட்டு வந்து பாக்கணும்ன்றது நல்லா இருந்துச்சு. திருப்பி அதே வைப்பு இதே மாதிரி ரீரிலீஸ் இதுக்கப்புறம் படம் வரலனாலும் இப்படி ரீரிலீஸ் வரும்போது அதே என்ன வைப் இருக்கோ அது அப்படியே இருந்துச்சு.